நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ராசியே இல்லை அப்படிங்கிற கருத்து முன்வச்சிருக்கு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ராசி இல்லை அப்படின்றதே நாங்க வெறுக்கிறோம். ஒரு நீதிமன்றம் விதிப்படி போகணும், விதி பின்பற்றணும். நீங்க 1% கூட வாக்கு வாங்காத அந்த கர்நாடக பாரதிய பிரஜா கட்சிக்கு நீங்க இந்த எங்க விவசாய சின்னத்தை கொடுக்குறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? முன்னாடியே விண்ணப்பிக்கலன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் நீங்க சொல்றீங்க. நமக்கு 6 மாதத்துக்குள் விண்ணப்பிக்கலான்னு இருக்கு. பிப்ரவரி மாதமே நாங்க விண்ணப்பம் கொடுத்துட்டோம். டிசம்பர் மாதம் அவங்க கொடுத்ததா சொல்றீங்க. டிசம்பர் மாதம் இங்க பெருமழை, சென்னை வெள்ளத்தை தத்தளிச்சு மக்களுக்கு உதவத்துக்கு நாங்க போயிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கோம். இதனாலதான் இந்த பிப்ரவரி மாதம் கொடுத்தோம். சரி, நீங்கள் தான் விதிப்படி போகிறவர்களா? விதிப்படி இருந்தால் 1% கூட வாக்கு எட்டாத, அவரே கேட்காத அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்க தூக்கி கொடுக்கலாமா? ஒருவேளை சின்னம் கிடைக்கலன்னா அது உங்களுக்கு பின்னடைவா இருக்கு. அது இல்லை. ஏன்னா கால வரலாறு இப்படி பார்த்தீங்கன்னா 2016 எங்களுக்கு ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அதில் பயணிச்சு வந்தோம். 2019 தேர்தல் தேதி அறிவித்த பிறகு 10 நாட்கள் முன்னாடி தான் எங்களுக்கு விவசாய சட்டத்தை கொடுத்தாங்க. எப்போ நடந்தாலும் அதுதான். தேர்தல் தேதி அறிவித்து 10 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்ததான் அது விவசாய சட்டம். அதே மாதிரி நிலை வந்தாலும் அது கருமையான ஒரு புள்ளி வச்சு கொடுத்தாலும் எங்க களப்போராளிகள் எங்கள் பாசறையே, தகவல் தொழில்நுட்ப பாசறையே அதை கொண்டு போய் சேர்த்துரும். மூளை முழுக்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். அது இல்லாம எங்ககிட்ட இருக்கவங்க எல்லாமே இளைய சக்தி. அந்த இளைய சக்திக்கு இது பெரிய விழிப்புணர்வு அவங்க ரொம்பவே இருக்கு. எப்படியானாலும் இது வெற்றி பெற்று காட்டுவோம்னு சொல்லிருக்கிற இளைய தம்பிகள் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த கடக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதுல பெருத்த நம்பிக்கை இருக்குது. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை வேட்பாளரும் பேராசிரியரும் முனைவருமான அம்மா தமிழ்செல்வி அவர்கள். அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே. அண்மையில நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பாரதிய அகத்தியா பார்ட்டிக்கு கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நேற்று டெல்லியில நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ராசியே இல்லை அப்படிங்கிற கருத்து முன்வச்சிருக்கு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீதிமன்றம் அதனால நீதிபதி சொல்றாரு அப்படின்றதால நம்ம அது ராசி இல்லை அப்படின்றதே நாங்க வெறுக்கிறோம். ஒரு நீதிமன்றம் விதிப்படி போகணும், விதி பின்பற்றணும். நீங்க 1% கூட வாக்கு வாங்காத அந்த கர்நாடக பாரதிய பிரஜா கட்சிக்கு நீங்க இந்த எங்க விவசாய சின்னத்தை கொடுக்குறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? முன்னாடியே விண்ணப்பிக்கலன்னு சொல்றீங்க. இதுக்கு காரணம் நீங்க சொல்றீங்க. நமக்கு 6 மாதத்துக்குள் விண்ணப்பிக்கலான்னு இருக்கு. பிப்ரவரி மாதமே நாங்க விண்ணப்பம் கொடுத்துட்டோம். டிசம்பர் மாதம் அவங்க கொடுத்ததா சொல்றீங்க. டிசம்பர் மாதம் இங்க பெருமழை, சென்னை வெள்ளத்தை தத்தளிச்சு மக்களுக்கு உதவத்துக்கு நாங்க போயிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கோம். இதனாலதான் இந்த பிப்ரவரி மாதம் கொடுத்தோம். சரி, நீங்கள் தான் விதிப்படி போகிறவர்களா? விதிப்படி இருந்தால் 1% கூட வாக்கு எட்டாத, அவரே கேட்காத, அந்த பாரதிய பிரஜா கட்சியே கேட்காத, அவர் அதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டர் கட்சியில தான் இப்பவும் போட்டு போட போறாரு 2 இடத்துல. இப்பொழுதும் 3வதாகத்தான் இதை பண்ண போறாரு. அந்த சிலிண்டர் உருளை கட்சியை தான் அவர் கர்நாடகாவையும் ஆந்திராவையும் போடுறதா அவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு 1% 71 91 என்ன சரியா நினைவில்லை, அத்தனை ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. 91 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்படி அதை நீங்க தான் விதிப்படி போற ஆட்களாயிற்று. விதிப்படி பார்த்தால் இப்படிப்பட்ட இருக்கு, நீங்க தூக்கி கொடுக்கலாமா? அப்ப என்ன செய்யணும்? இங்க ஒருத்தர் இருக்காங்க, அந்த புள்ளி ஒரு தெரியாதா தேர்தல் ஆணையத்துக்கு? நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, அது ஒரு பொது சின்னம், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் பொது சின்னம் இருக்கும். இது அங்கீகரிக்கப்படாத கட்சி, பதிவு பெற்ற கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்றாங்க. அது இன்னும் நம்ம இப்ப உயர்நீதிமன்றத்துல தான் இருக்கு இந்த வேலை. இது முடிஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு போகிறோம். அந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம பார்ப்போம். சின்னத்தை பெறுவது எங்களுடைய நோக்கம் தான். அது கட்டாயம் பெறுவோம் நம்புறோம். ஒருவேளை சின்னம் கிடைக்கலன்னா அது உங்களுக்கு பின்னடைவா இருக்குமா? அது இல்லை. ஏன்னா நம்ம கால வரலாறு இப்படி பார்த்தீங்கன்னா 2016 எங்களுக்கு ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அதில் பயணிச்சு வந்தோம். 2019 அப்போ நாங்கள் எது எடுக்காத வாக்கு சதவீதம் எடுக்காதுல. 2019 தேர்தல் தேதி அறிவித்த பிறகு 10 நாட்கள் முன்னாடி தான் எங்களுக்கு விவசாய சட்டத்தை கொடுத்தாங்க. எப்போ நடந்தாலும் அதுதான். இப்போது மாற்று பண்ண அப்பவே அந்த விவசாய சட்டத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிடைச்சதுதான் அந்த 7% ஓட்டு. தேர்தல் தேதி அறிவித்து 10 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்ததும் அது விவசாய சின்னம். அதே மாதிரி நிலை வந்தாலும் அது கருமையான ஒரு புள்ளி வச்சு கொடுத்தாலும் எங்க களப்போராளிகள் நிச்சயமாக
தகவல் தொழில்நுட்பத்தின் காரணமாக எங்கள் பாசறையே அது தகவல் தொழில்நுட்ப பாசறையே அதை கொண்டு போய் சேர்த்துரும். மூளை முழுக்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். அது இல்லாமல் எங்ககிட்ட இருக்கவங்க எல்லாமே இளைய சக்தி. அந்த இளைய சக்திக்கு இது பெரிய விழிப்புணர்வு அவங்க ரொம்பவே இருக்கு. எப்படியானாலும் இது வெற்றி பெற்று காட்டுவோம்னு சொல்லிருக்கிற இளைய தம்பிகள் நல்லா இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த கடக்கோடி வரையும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதுல எனக்கு பெருத்த நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எண்ணெயரை சமீபத்துல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நடந்தது. இப்ப இந்த சின்ன முடக்கம் இதுக்கு பின்னால பாஜக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையா? நிச்சயமா. எப்படி அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களை முடக்கணுங்கிறது? அவர்தான் சொன்னாரு, இவர் அண்ணாமலை பேசுகிற பொழுது நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய வெற்றி அது பாதிக்குமா, நீங்களும் போட்டிடுறீங்க அவரும் போட்டிடுறீங்கன்னு கேட்கும்போது 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னார். அதனுடைய வெளிப்பாடுதான் வெளிப்பாடுதான் பிஜேபியினுடைய இதுதான். தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வருகிறதுன்ற போது அவர்கள் ஒரு தேசிய கட்சியாக இருந்து இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு காலம் ஒன்றுன்னு நினைக்கிற ஒரு இதுல நாங்கள் ஒரு இடையூறாக இருந்து விடக்கூடாது என்று கொடுக்கிற ஒரு அழுத்தமான ஒரு சக்தியாகத்தான் இதை நான் பார்க்குறேன். பிஜேபி நாம் தமிழர் கட்சி விட அதிக வாக்குவாங்கிறதுக்காக தான் இந்த சதி நடக்குது. நிச்சயமாக இந்த சின்னத்தை வைத்து எங்களை முடக்கி விடலாம்னு இருக்காங்க. இங்க மக்கள் எல்லாம் நல்ல எண்ணத்துல இருக்கிறாங்க என்பது அவங்களுக்கு தெரியல. அவங்க முழுக்க முழுக்க தெரியுது நாம் தமிழர் கட்சினா சீமான் தான். சீமான் யாரு? நமக்காக பேசுறவர் தான். எதுக்காக பேசுறாரு? மண்ணுக்காக பேசுறாரு, மலைக்காக பேசுறாரு, ஆற்றுக்காக பேசுறாரு, நீருக்காக பேசுறாரு. இந்த விழிப்புணர்வு நாங்கள் எப்போ கொண்டு போய் சேர்த்துட்டோம். கோவில்பட்டியில கூடிய கூட்டம் அதுக்கு பெரிய சான்று.